பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நீங்க பாருங்க, உலகன்னு இருந்தா பிரச்சனை, பாடுகள், நெருக்கங்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். உலகத்தில் இருக்க வரைக்கும் இதெல்லாம் நம்ம கடந்து போய் கொண்டே தான் இருக்கணும். அது எதுவுமே நிரந்தரமா நம்ம வாழ்க்கையில முடக்கி விடாது. அதில் தான் கவனமா இருக்கணும். மற்றபடி அவர் பிரச்சனை வரும் போகும், பிறகு எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும்? ஒன்றும் கவலைப்படாதங்க, இயேசு கூட இருக்கிறார்ல, எல்லாத்தையும் நன்மையாக மாற்றிடுவார். ஆனால் அவர் கொடுக்குற ஆலோசனையின்படி நம்ம நடக்கணும். இன்றைக்கி அவர் ஒரு ஆலோசனை நமக்கு தருகிறார். என்ன தெரியுமா? பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் தன்னை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அவரோடு நடக்கிறவங்களுக்கு, நீங்கள் இயேசுவோட நடக்கிறீங்க தானே, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க தானே, உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க. என்ன சொல்கிறாரு? சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். 2 காரியம் சொல்கிறார். பாம்பை மாதிரி வினா உள்ளவர்களாக இருக்கணுமா, புறாவை போல கபடற்றவளாக இருக்கணுமா. பாம்பை போல இருங்கன்னு சொல்லலை, நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இயேசு பாம்பை போல இருக்க சொல்லலை. பாம்புக்கிட்ட ஒரு குணம் இருக்குது. அதை மாதிரி நீ கவனமாக. என்னன்னா, பாம்பு போய்கிட்டே இருக்கும். சின்ன சத்தம் கேட்டால், அப்படியே காலடி சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு தலை தூக்கி அப்படி பார்க்கும். பார்த்துருக்கீங்களா? அதாவது அவ்வளவு ஒரு சத்தத்தை கூட கிரகித்து கவனிக்கக்கூடிய ஒரு ஜாக்கிரதை அந்த சர்ப்பத்துக்கு உண்டு. அதை தான் இயேசு சொல்கிறார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவளாக இருங்க. சும்மா ஒரு புத்தி இல்லாமல் நடக்காதங்க. அதாவது தெளிந்த புத்தியாக இருங்க, வினா உள்ளவளாக இருங்க. உங்களை சுற்றி நடக்கிறத கவனிங்க. அப்போ ஒரு சின்ன காரியத்தில் கவனம் செலுத்துங்க, விழிப்பாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இது கடைசி காலம். கடைசி காலத்துக்கு ஒரு ஆண்டவர் பேசும்போதெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க, விழிப்பாக இருங்கன்னு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் சாத்தான் தந்திரமாக ஏமாற்றுகிற பல காரியங்களை செய்வான். கள்ள உபதேசம், பொய்யான காரியம், மாறான காரியத்தை எல்லாம் பேசுவான். நீங்கள் அதிலெல்லாம் கவனம் செலுத்தி நீங்கள் விழிப்பாக இருக்கணும். நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது. அதுதான் ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்குது. அது எப்படி பாம்பு கவனமாக இருக்குதோ ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சு, அதே மாதிரி கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொல்கிறார். அதே சமயத்தில் புறாவை போல கபடற்றவளாக இருங்க. புறாவுடைய சுபாவத்தில் ஒன்றுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர், கபடு இல்லாதது புறா. அதனால தான் அது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறாரு. எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பித்தப்பை அப்படின்னு ஒன்று இருக்கும், சின்னதாக இருக்கும். அது ரொம்ப கசப்பாக இருக்கும். முதல்ல ஒரு மிருகத்தையோ பறவையோ அவங்க கட் பண்ணும்போது அந்த பித்தப்பையை எடுத்துருவான், கட் பண்ணி. அதை எடுக்காட்டா என்ன ஆகுன்னு தெரியுமா? அது சரீரம் முழுவதும் அந்த மாம்சத்தில் பரவிட்டுனா அப்புறம் அவ்வளோதான், சாப்பிட முடியாது. எல்லாத்தையும் கசப்பாக்கி விடும். அது ஒரு கசப்பு தன்மை உள்ளது பித்தப்பை. அப்போ புறாவுக்கு மட்டும் அது கிடையாது. புறாவுக்கு மட்டும் அது கிடையாதான். பாருங்க, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு வித்தியாசமாக இருக்குல்ல. அதனால தான் புறா போல கபடற்றவளாக இருக்கேன்னு என்ன அர்த்தம்? கபடு இருக்கக்கூடாது, ஒரு கசப்பு உள்ளத்தில் இருக்கக்கூடாது. உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும், கபடற்ற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்றார். புறாவை போல. ஆனால் நம்ம உள்ள அப்படியா இருக்குது? சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரை பார்த்தா பொறாமை, எரிச்சல், கோபம், இவர்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், இப்படி தானே இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்கிறது. அப்போ வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, எதிர் வீட்டில் சின்ன காரியம்னாலும் அதை பற்றியே பேசி 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 அந்த குறை இந்த குறை, இது மாதிரி முறுமுறுப்பு, இப்படி தானே வாழ்கிறோம். நம்முடைய இருதயம் கபடற்ற ஒரு இருதயமாக இருந்தால் பாருங்களேன், யாரை பற்றி இந்த குறைகளை நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கிட்ட சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருப்போம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், இந்த கபடு இல்லாத ஒரு இருதயம் உனக்கு வேணும் மகனே, மகளே. நீ விழிப்பா இருக்கிற, பாம்பை மோதிர வினாவா இருக்கிற, கவனமா இருக்கிற, எச்சரிக்கையா நல்லது தான். அது மாத்திரம் போதாது, கபடு இல்லாத இருதயம் வேணும். ஆண்டவர் நாத்தான்வேல் தன்னிடத்தில் வருவதை கண்டு சொல்றார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்றார். ஆதி திருச்சபையில் தெய்வ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த போது அந்த மக்களை குறைத்து கபடமில்லாத இருதயத்தோடு அவங்க இருந்தாங்க அப்படின்னு வசனத்தில் சொல்லி இருக்குது. அப்போ நான் அப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே கபடில்லாத இருதயத்தை எனக்கு தாரோம்.
யார் மேலேயும் ஒரு வஞ்சகம், கசப்பு, முறுமுறுப்பு, கோபம், எரிச்சல் இதெல்லாம் எனக்குள்ள குடிக்கொள்ளக்கூடாது. கபடில்லாத ஒரு இருதயம் எனக்கு தாங்க. நம்ம ஜெபிக்கணும். அதுதான் இயேசு சொல்லுகிறார். வினா உள்ளவர்களா எச்சரிக்கையா இருங்க, புறாவை போல கபடற்றவளாம இருங்க. அந்த இருதயம் உங்களுக்கு வேணும் தானே? நீங்க கேட்குறீங்களா? அப்படி இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, இயேசுவே, நான் சர்ப்பத்தை போல எப்பவும் விழிப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும் ஆண்டவரே. வினா உள்ளவனாய் இருக்கணும் ஆண்டவரே. அப்படியே புறாவை போல நான் கபடற்றவனாய் இருக்கணும். அதுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கபடி என் உள்ளத்துல வரவே கூடாது. யார் மேலேயும் வருத்தம், கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல் இதெல்லாம் எனக்குள்ள இருக்கவே கூடாது. ஒரு கபடில்லாத ஒரு குழந்தைத்தனமான இருதயத்தை எனக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.